இரத்த உறவுகளை பேணுதல் முக்கியமான ஒரு விஷயம். இவர் 5 உம்ராக்கு போறாரு, 10 உம்ராக்கு போறாரு, பள்ளி வாயலுக்கு நிறைய செய்யறாரு, குடும்பத்தை பார்க்கிறதே இல்லை. இவர் ஜகாத் எல்லாம் வெளியாக்கள் எல்லோருக்கும் நிறைய கொடுக்கிறாரு, குடும்பத்தில் உள்ளவங்க கடும் கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அவர முதன்மை கடமை இந்த வேலையை செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அழகான ஒரு செய்தி புகாரி கிரந்தத்தில் 2067வது செய்தியாக வருகிறது. யார் யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி கிடைக்கணுமோ, பொருளாதாரம் விசாலமா வரணுமோ, யாருக்கு நீண்ட ஆயுள் தேவையோ, மருந்து மாத்திரை இல்லாத சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்வு, இந்த ரெண்டும் யாருக்கு தேவையோ அவர் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும். பல்யஸில் ரஹிமஹு, இரத்த உறவை அவர்கள் சேர்ந்து நடக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நான் சொன்ன வார்த்தை இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து பெற்று சொன்ன வார்த்தை. நாங்க நீண்ட ஆயுளை ஹாஸ்பிடல்ல தேரும், மருந்து மாத்திரையில தேரும், நீண்ட பொருளாதார விஷயங்கள் ரோட்லையும் மார்க்கெட்லையும் கடையில தேரும், குடும்பத்திலையும் தேடுங்கோ, குடும்பத்தை பாருங்கோ, குடும்பத்தை கண்டுகொள்ளாம விடாதங்கோ. அது அல்லாஹ் உங்களுக்கு தெரிவு செய்து தந்தது. அதுல பரக்கத் இருக்குது, அதுல நிம்மதி இருக்குது, அதுல சந்தோஷம் இருக்குது.